Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு லாங் ஸ்லீவ் பிளவுஸ்ல ஒரு பெரிய பார்டர் எப்படி ஒர்க் பண்றதுங்கறத பார்க்க போறோம். இது வந்து actually 10 inch ஸ்லீவ். ஆனா அதுல பார்டர் வந்து நம்ம ஒரு 6 inchக்கு ஒர்க் பண்ண போறோம். நான் வந்து இந்த மூணு போர்ஷனா பிரிச்சு வச்சிருக்கேன். இங்க ஒரு 1.5 inch, இது ஒரு 2.5 inch, மறுபடியும் ஒரு 1.5 inch. இதுக்குள்ள வந்து அந்த ட்ரேஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, லைக் செக்ஸ் மாதிரி பீட் ஒர்க் வச்சு ஃபுல்லா செக்ஸ் மாதிரி பண்ண போறோம். இதுல வந்து நம்ம மைக்ரோ பீட்ஸும் மற்ற பீட்ஸ் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதுல ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொண்டு வர போறேன். இங்க என்ன பண்றோமோ அதே தான் இந்த மேல இருக்கிற பார்டர் இருக்கும். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த டாப் போர்ஷன் வரும் இல்லையா, இது 6 inchஸ்க்கு இருக்கு. இது வந்து ஒரு 4 inchஸ்க்கு வரும். இது வந்து நமக்கு பப் ஸ்லீவா ஸ்டிச் பண்ண போறாங்க. அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் அது காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதுல எப்படி ஃபில் பண்றாங்க, இந்த பார்டர் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இவங்க வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் எங்களுக்கு பீட் ஒர்க் வேணும், ஸ்டோன்ஸ் நிறையா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் கோல்டு பீட்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சைடோட பார்டரும் ஹைலைட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து லோடிங் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். லோடிங்கிறது எப்பவுமே நம்ம அடியில் ஒரு ரோப் கொடுத்து பண்ணுவோம். பட் இதில் வந்து இது பேர் வந்து ஃப்ளாட் லோடு. அதாவது நடுவில் ஒரு ஜரி லைன் போட்டுட்டு அந்த ஜரி லைன் மேலே நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுற அதே ஒர்க் பண்ண போகிறோம். சாட்டின் ஸ்டிச் வந்து கிராஸ் கிராஸாக போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இது சாட்டின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். நல்லா கிராஸ் கிராஸாக போடணும். இது ரொம்ப எம்போஸ் ஆகாது, ஆனால் வந்து ஒரு பட்டையாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக இது போடணும். இது போக இங்கே டாப் போர்ஷன் இங்கேயும் அதே ஒர்க் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஜரி வச்சு ஃப்ளாட் லோடு போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்து இந்த ரோப் வைக்க போகிறேன். இது என்னன்னா வந்து நம்ம பேக் நெக்லலாம் ஹேங்கிங்ஸ் தொங்க விடுறதுக்கு சும்மா ஃபேன்சியாக ரோப் வைக்கிறாங்கல்ல, அந்த ரோப் கலர்ஸில் வருது. இப்போது அதை அந்த இடத்துல வச்சோம்னா ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோப் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் எட்ஜஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிசிறு பிசிறாக தான் வரும். இந்த மாதிரி பிசிறு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு க்ளூ போட்டு டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரோப் ஒட்டி காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து இந்த ரவுண்ட் பீட்ஸ், டல் கோல்டு ரவுண்ட் பீட்ஸ் எப்போ வைப்போம்ல, அந்த பீட்ஸ் ஒரு லைன் வைக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸு. இது ஒரு லைன் ஃபுல்லாக வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும், அதாவது இது வந்து ஒரு பார்டர் மாதிரி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் வரும். ஸோ இந்த சைடு ரவுண்ட் பீட்னா இந்த சைடும் அதே மாதிரி ரவுண்ட் பீட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இந்த எல்லா பார்டர்ஸ்க்கும் அவுட்லைனிங் வந்து பெரிய பீட் வச்சு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ இதுக்குள்ளே இந்த செக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்து அந்த டல் கோல்டுலேயும் சின்ன சைஸ் பீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு செக்ஸ் போட போகிறேன். ரொம்ப குட்டி சைஸ், ரவுண்ட் பீட்ஸ்ல ரொம்ப குட்டி சைஸ் இது. இந்த செக்டு பேட்டர்ன் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு. ரெண்டு பார்டர் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிற பெரிய பார்டரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவரோட சென்டரில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இந்த ப்ளவுஸுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி, எக்ஸாக்டாக இது கலர் கிடைக்காது. ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சுற்றி ஒரு லைன் பீட் வச்சுட்டு அடுத்து வந்து இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஜரி அவுட்லைன் கொடுக்கணும். ஒரு சிங்கிள் லைனில் ஜரி அவுட்லைன் இது ஃபுல்லாக அந்த ஃப்ளவருக்கு, லீஃபுக்கு, இந்த கொடிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ அது பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜரி அவுட்லைன் எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இந்த ஃப்ளவர்ஸுக்கு அண்ட் இங்கே இந்த கொடியில் ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லீஃபுக்கு வந்து அவுட்லைன் பீட் கொடுத்துட்டு வெளியில் ஒரு டபுள் ஜெரி லைன் கொடுத்துருக்கேன். மொதல் வந்து சிங்கிள் லைன் தான் போடுவோம்னு நினச்சேன். அப்புறம் தான் சிங்கிள் லைன் அவ்வளோ பிரைட்டாக இல்லை. ஸோ டபுள் ஜரியாக போட்டிருக்கேன், டபுள் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லீஃபுக்கு, இந்த சின்ன லீஃபுக்குமே டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஜர்தோஷி ஸ்ப்ரிங் வச்சு கொஞ்சம் எம்போஸ்டாக ஒரு லீஃப் ஸ்டிச் போட போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லீஃபோட இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன். லீஃப் ஒரு சென்டர்ல இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஒரு தையல், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று.
ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் வேறு வேறு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ எந்த இடத்துல செட் ஆகுதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த லீஃப் ஷேப்புக்கு ஒரு லைன் ஸ்ப்ரிங் போட்டுட்டோம். இது மேலே தான் நம்ம வந்து அடுத்த லேயர் ஆஃப் ஸ்ப்ரிங் போட்டு அதை எம்போஸ் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இதை நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இந்த 2 லைனுக்கு நடுவில் இருந்து த்ரெட் வெளியே எடுக்கணும். சின்ன சின்னதாக கொஞ்சம் பிட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த நடுவிலேருந்து எடுத்த த்ரெட்டை வந்து மேலே ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை கோர்த்து ரிவர்ஸ் கொண்டு வரணும். இது ஏற்கனவே இந்த ஸ்டிச் தெரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு புரியும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டுட்டோரியலில் அடுத்தடுத்து வரும். இதுவும் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சும் வரும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக இது நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி 2 சைடும் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் மாற்றி மாற்றி ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இப்போ இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஒர்க்கு. இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் மாற்றி மாற்றி போட்டு கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கும். அடியில் ஒரு ஸ்ப்ரிங் போட்டு அது மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லா லீஃபுக்கும் இதில் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுவேன். நான் ஜென்ரலாக எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, ஒரு மெட்டீரியல் எடுக்கணும்னா அந்த மெட்டீரியல் வச்சு எங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ ஓரளவுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த மெட்டீரியலுக்கு போவேன். ஸோ இதில் பாதி பண்ணுறேன் அதில் பாதி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் என்னோட இது இப்படி தான். ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா அதை வச்சு ஓரளவுக்கு எங்கெங்கே பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பீடு இந்த கட்டம் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பீடு வச்சுருக்கேன் ஆல்டர்னேட்டாக. இப்போ இதில் ஒரு பீடு வச்சு இதை சுற்றி ஒரு சின்ன ஸ்ப்ரிங் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டு இங்கே ஒரு தையல், ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு தையல். இப்போ இந்த பீடு சுற்றி ஸ்ப்ரிங் வைக்கிற இதே ஸ்டிச் வந்து நம்ம நார்மல் ஊசி கை ஊசிலையும் போடலாம். அது நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போ நான் வந்து நான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்ப்ரிங் வச்சே பண்ணுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பழகிடுச்சு. அதனால் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் அதாவது இந்த பாக்ஸில் வச்சுருக்கோன்னா அடுத்து இந்த பாக்ஸில் இதில் வைக்கக்கூடாது அப்படி. ஸோ ஒன்று விட்டு ஒன்று ஃபில் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து 2 பெரிய லீஃப் போட்டிருக்கோம். இந்த லீஃபில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். அவுட்லைன் வந்து ஏற்கனவே ஒரு லைன் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் கலருக்கு மேட்சிங்காகவே த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் கான்ட்ராஸ்ட் எதுவும் இல்லைங்கிறனால செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். 16 ஸ்ட்ராண்ட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். 8 நூல் எடுத்து 8ஆக மடித்தா 16 நூல் வரும். ஸோ 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. அந்த மாதிரி போடும்போது நம்ம முடிச்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி பேர்ல் வச்சு தைச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், பாசி வச்சு தைச்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த 2 லீஃபையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இப்போ இந்த பெரிய பார்டரில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் வந்து அங்கங்கே குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கேன். அந்த டாட்ஸ்லாம் வந்து இந்த பீட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த குட்டி ரவுண்ட் பீட் வச்சோம் இல்லையா டல் கோல்டில், அது அங்கங்கே ஸ்கேட்டர் ஆன மாதிரி ஒரு பீட் வச்சு பக்கத்துலேயே அந்த இடத்துலேயே ஒரு நாட். இந்த மாதிரி நாட் போடும்போது கொஞ்சம் சின்ன நாட்டாக போட்டுக்கணும், நூல் வெளியே தெரியாதபடிக்கு. கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நூல் வெளியே தெரியாது. இல்லை ரொம்ப பெரிய நாட் தான் நமக்கு வருது அப்படின்னா பேசாமல் கை ஊசிலே தைச்சிடலாம். கை ஊசியில் தைக்கும் போது 2 தையலாக போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் அந்த பீடு. இதே மாதிரி இந்த பார்டர் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருக்கேன், ஃபுல்லாக கவர் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம வந்து மைக்ரோ பீட்ஸ் வச்சு ஒட்ட போகிறோம். மைக்ரோ பீட்ஸ் வந்து கோல்டன் கலரே தான் எடுத்திருக்கேன், மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன். பட் வந்து இப்போ நம்ம இது அவுட்லைன் கோல்டு கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே மறுபடியும் மெட்டாலிக் கோல்டு ஒட்டும்போது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால வந்து இப்போ இது கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த பெட்டல்ஸோட உள்ள டபுள் லைன் ஜரி கொடுத்துருக்கோம்ல அதுக்கு உள்ள வந்து இன்னும் ஒரு லைன் த்ரெட் வச்சு டபுள் த்ரெட் வச்சு ஒரே ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு பீட்ஸ் ஒட்டும்போது நல்லா கொஞ்சம் எம்பசைஸ் ஆகி தெரியும். இந்த த்ரெட்டு வந்து ஒரு லைன் தான் போட்டோம் அப்படின்னாலுமே வந்து அது கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ளவரை. அதனால இப்போ இது பண்ணுறேன் நான். எல்லா பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி இன்னர் சைடில் ஒரே ஒரு லைன் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த ஃப்ளவரோட எல்லா பெட்டல்ஸ்லையும் நான் க்ளூ தடவுறேன். ஒரு திக் லேயராக தடவிக்கணும். பட் ஆனால் வந்து நம்ம அந்த த்ரெட்டு மேலே படாமல் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அப்போ தான் அந்த த்ரெட்டும் தெரியும் நம்ம பீட்ஸும் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும்னா நீட்டாக வரும். நான் கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இல்லையா, கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்னால் டக் டக்குன்னு தடவிடலாம். கொஞ்சம் சின்ன ஸ்பேஸுங்கிறப்போ கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எல்லா பெட்டல்ஸ்லையும் கம் போட்டாச்சு, க்ளூ போட்டாச்சு. இந்த கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸ் எடுத்திருக்கேன். மெட்டாலிக் கோல்டு இது. லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க இது மேலே. கொஞ்சம் தாராளமாக நிறைய, அதாவது எக்ஸாக்டாக இல்லாமல் கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். போட்டுட்டு லைட்டாக மேலே ஒரு டேபிங் பண்ணுங்க. தட்டி விடணும், லைட்டாக தட்டணும். ஊட்டி ரொம்ப அமுக்கிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். இது அப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸஸை வந்து ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துட்டு நல்லா காய விடணும். ஒரு 24 hours காய்ஞ்சதுன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இது. ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சி முடிச்சப்பறம் காட்டுறேன். இப்போ இந்த மைக்ரோ பீட்ஸும் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அண்ட் ஸ்லீவ் போர்ஷனோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சது. இது வந்து நம்ம கீழே ஒரு 6 இன்ச்சுக்கு நான் சொன்ன மாதிரி பார்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு பஃப் மாதிரி வச்சு தைக்க போகிறாங்க. இது டெய்லரோட ஒர்க்கு. தைச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் தெரியும் நமக்கு. ஸோ தைச்சதுக்கப்புறம் பிக்சர் வந்து கண்டிப்பாக நான் பிளாகில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அது பிளாக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பிளாக் போயிடலாம். அங்கே நிறையா பிக்சர்ஸ் இருக்கும். அண்டு தைச்சதுக்கப்புறம் போடுறது வந்து 2 days கழிச்சு நாளைக்கு தான் போடுவேன் நான். அண்ட் ஏற்கனவே வந்து நான் பழைய ப்ளவுசஸ் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணது, அதாவது நம்ம வீடியோவில் பார்க்காம அதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் எல்லாம் வந்து இப்போ பிளாகில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றுனா. ஸோ நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க, பிளாக்லையும் பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பாட் ஷேப் நெக் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவில் பண்ண அதே செக்டு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமருக்கு ஆக்சுவலாக இந்த பீட் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே ஒரு ப்ளவுஸில் பார்த்துருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ஸோ இதுவும் சேர்த்து கேட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் சின்ன சட்டை தான், அதனால இந்த அளவுக்கு மட்டும் இந்த பீட் ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த செக்டு பேட்டர்ன் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் இதே தான் கண்டினியூ ஆகிற மாதிரி இந்த செக்டு பேட்டர்ன் மட்டும் வர மாதிரி ஃப்ரண்ட் நெக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கோம். இவங்க வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க, அதனால ஸ்ட்ரெயிட் பீஸில் போட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.